ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என்னோடய பொண்ணோட ஹேர் கேர் ரொட்டீன் பற்றி தான் சொல்ல போகிறேன். நான் ஹீட் பண்ணியெல்லாம் ஆயில் எதுவுமே சேர்க்க மாட்டேன். அது தமிழ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஹெல்த்தியாக எப்படி ஏன்னா ஹீட் ஆயில் அவளுக்குமே செட் ஆகுது, எனக்குமே செட் ஆகுது. நானும் ஃபஸ்ட் அவளை பிறக்கும்போதே ஹேர் கிடையாது, சுத்தமாக ஹேர் கிடையாது. எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க, அவளுக்கு நிறைய முட்டை போடு. நானும் 2-3 முட்டை போட்டு இருந்தாலும் அவளுக்கு அந்த ஹேர் க்ரோத் இல்லை. அந்த பேபி ஹேர் தான் க்ரோத் ஆகிட்டே இருந்தே தவிர அவளுக்கு அந்த திக்கான ஹேர் வரல. சலூன் போனாலும் சொல்லுவாங்க, அவளுக்கு பேபி ஹேராக தான் இருக்குது, ரொம்ப தின்னாக இருக்குது, நல்ல ஹேர் இல்லை, அப்படி தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் அதுக்கப்புறம் 3 முட்டைக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் முட்டை போட விடலை. பொம்பளை பிள்ளை முட்டையே போட வேண்டாம், இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒவ்வொருத்தங்களும் சொல்லுவாங்க, சின்ன வயசில் இந்த எண்ணெய் காய்ச்சுது, அந்த எண்ணெய் காய்ச்சுது. நானும் கிடைக்கிற ஒவ்வொரு எண்ணெயுமா காய்ச்சி தேய்ச்சிட்டே இருந்தேன். பட் இருந்தாலும் ஹேர் க்ரோத் இல்லை, ஹேர் ரொம்ப ஃபால் ஆயிடுச்சு. ஹேர் எந்த ஆயில் ஹீட் பண்ணி தேய்ச்சாலும் அவளுக்கும் சரி எனக்கும் சரி ரொம்ப ஹேர் ஃபால் ஆகும். எனக்கும் ஹேர் இல்லை, எங்கள் அம்மாவுக்கும் இல்லை, அதனால் எனக்கும் கம்மி. அப்போ சரி இவளுக்கும் நீ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சரி என்ன மாதிரி நீ நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானாக வீட்டில் ஒரு எண்ணெய் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். அது என்ன ஆயில்னு உங்களுக்கு சொல்கிறேன் லாஸ்ட்டில். அது எப்படின்னு உங்களை நான் ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பொண்ணுக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா, பெரிய ஒரு கோம்பு வச்சு நல்லா சிக்கு எடுத்து அந்த சின்ன பல் சீப்பு இருக்குல்ல, அதை வச்சு நல்லா சீவி எடுப்பேன். சீவி எடுக்கும்போது அந்த தலையில் இருக்க எல்லா டஸ்ட்டுமே வெளியே நம்ம அந்த டஸ்ட்டோட ஆயில் போட்டோன்னு சொன்னால் அந்த ஆயில் எஃபெக்ட் இருக்குது, அது ஸ்கின் உள்ளாடி போகாது. இது நான் ஃபுல்லாக அதை எடுத்துட்டேன்னா அதில் பார்த்தீங்கன்னா தெரியும்ல, அந்த அழுக்கு தலையில் இருக்க அழுக்கெல்லாம் ஏன்னா அவங்க ஸ்கூல் போவாங்க, அதில் உள்ள பொல்யூஷன் நம்ம ஆயில் தேய்ச்சி விடும், அந்த மாதிரி அழுக்கெல்லாம் இருக்குது. எல்லா அழுக்க வந்தப்பறம் நான் அவளுக்கு தலையில் எண்ணெய் வச்சு அவள் சொல்ல சில்லுன்னு இருக்குன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி. அதனால் உள்ளே இருக்க அந்த அழுக்கோட போட்டுன்னு அவள் சொல்ல எதுவுமே தெரியல, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு சீப்பு ஊர்லேருந்து வாங்கிட்டு ஃபஸ்ட் இந்த அழுக்கெல்லாம் எடுத்துருவேன். டெய்லி அவளை எப்போ எல்லாம் வாரத்தில் மேக்ஸிமம் 3 டேஸ் குளிப்பாட்டிடுவேன். அது ஸ்கூல் போயிட்டு வந்த பிறகு தான் குளிப்பாடும். காலையில் பாடி வாஷ் பண்ணிவிட்டு, எனக்கு குளிர் காலையில் குளிச்சுட்டு போயிடுச்சுன்னா கஷ்டம். அதனால் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே கிளியர் பண்ணி ரெடி பண்ணுவேன். பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருவேன். தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு ஹேர் பேக்கு. இது எல்லா ஹேர் பேக் போட்டாலும் சளி பிடிக்கும். இப்போ ஹேர் மாஸ்க் எல்லாமே போட்டாலும் ஹேர் பேக் நல்லா இருக்குது. பட் என்னன்னு சொன்னால் உடனே ஹேர் பேக் போட்டு முடிஞ்ச உடனே அவளுக்கும் தும்மல் வரும், எனக்கும் வரும். அவள் சொல்ல தலை வலிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவா. எல்லாருக்குமே அந்த மாதிரி இருந்தனால அரிசி வடித்த கஞ்சி தண்ணி இருக்குல்ல, அது மட்டும்தான். இப்போ இன்றைக்கி கஞ்சி தண்ணி வடிச்சிட்டேன், நாளைக்கு எடுத்து தலையில் போட்டுருவேன். குளிக்கும்போது அதை மட்டும் சும்மா நம்ம தலையில் போட்டு லேசாக மசாஜ் பண்ணிவிட்டு குளித்தாலே போதும். ஷாம்பு எதுவுமே தேவையில்லை. அது போட்டதுக்கப்புறம் இவளோட கேர்லி ஹேர் ஆச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டும் வச்சு ஹேரில் ஒரு ஷைனிங் தெரிய ஆரம்பிச்சிச்சு எனக்கு. அதனால் வேறு எந்த பேக்குமே போட மாட்டேன். பேக் செட் ஆகலை. மொத்தத்தில் எனக்கு என்னெல்லாம் செட் ஆகலையோ அது அவளுக்குமே செட் ஆகாது. ஆனால் பையனுக்கு அப்படி கிடையாது. ஆனால் அவனுக்கு ஹேர் பேக் செட் ஆகுது. ஆயில் என்ன ஆயில் போட்டாலும் அவனுக்கு செட் ஆகும், ஹேர் ஃபால் ஆகாது. ஆனால் பொண்ணுக்கும் எனக்கும் காய்ச்சி வைக்கிற என்ன எண்ணெய் போட்டாலும் இதாகும். அப்புறம் ஹேர் பேக் எதுவுமே 2 பேருக்குமே செட் ஆகாது. அதனால் இப்போ இதுதான் நான் ப்ரிப்பேர் பண்ணுற ஆயில். ஃபஸ்ட்டு கோகோனட் ஆயில் எடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு கப்பில் மெஷர் பண்ணிக்கலாம். நான் 3 கப்பு கோகோனட் ஆயில் எடுத்தேன், 2 கப்பு ஆலிவ் ஆயில். இதுவும் அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் ஆயில் என்னன்னு சொல்லும்போது கேஸ்டர் ஆயில். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த கேஸ்டர் ஆயில் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப இது. அது ஹேர் கேஸ்டர் ஆயில் 1 கப்பு அந்த மாதிரி. அப்போ டோட்டல் 6. அதுக்கப்புறம் விட்டமின் இ கேப்சூல் உங்ககிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா அதை விட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு எண்ணெயாக யூஸ் பண்ணி பாருங்கள். கோகோனட் ஆயிலில் தொழிதா இல்லைன்னா ஓகே, நீங்கள் அதுக்கு கேஸ்டர் ஆயில் போட்டு பார்க்கணும். அது 2மே பெஸ்ட்டு. அதை நீங்கள் ஹீட் பண்ணி கூட போட வேண்டாம். சும்மா அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டாலே போதும். அவ்வளோ நல்ல ஹேர் க்ரோத்து. கேஸ்டர் ஆயில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப ஹேர் க்ரோத் ஆகுது. எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் தெரியாது, எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதே போல் இது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நம்ம இன்டேக் எடுக்கணும். நம்ம வெளியில் என்ன போட்டாலும் நமக்கு ஒரு இன்டேக் இருக்குல்ல, அந்த இன்டேக் ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். அவளுக்கு கொஞ்சம் டேட்ஸ் கொடுக்கறது, சாலட் கொடுக்கறது, அந்த மாதிரி ஒவ்வொன்றா இன்க்ளூட் பண்ண ஆரம்பித்தேன் நான் அவளுக்காக. ஏன்னா சின்ன பிள்ளையிலே கொஞ்சம் ஹேரை மெயின்டைன் பண்ணி வந்தேன். ஏன்னா இவங்க காலேஜெல்லாம் போய் வச்சுருந்தாலும் நம்ம கண்ட்ரோலெல்லாம் ஹேரை தர மாட்டாங்க. சரி இப்போவே கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஆயிலை ரொம்ப நீங்கள் நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணி ஒரு கிளாஸ் பாட்டிலாக ஸ்டோர் பண்ணதில் கொஞ்சம் தேவைக்கு ஒரு 2 வீக்ஸ் 1 டைம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிட்டீங்கனாலே பெஸ்ட்டாக இருக்கும். அப்படியே 1 லிட்டர் வாங்கி எல்லாத்தையும் 1/2 லிட்டர் அப்படியெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 1 லிட்டர் வாங்கி வச்சுட்டு அதெல்லாம் எடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இல்லை அப்போ நமக்கு தேவையான அளவு 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோட பெஸ்ட்டு. இனி ஹேர் க்ரோத்துக்காக நாங்கள் எடுக்கிற மெயின் ஒரு சாலட் என்னன்னு சொன்னால் இந்த சாலட் தான். எனக்கு இதெல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் ஹேர் க்ரோத் ஸ்லோவாக இருக்குது. பட் அவளுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இந்த ஆனியன் இருக்குல்ல, ஆனியன், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கேரட் தனியாக திருவி வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளியும் போடணும். தக்காளி இப்போ கொஞ்சம் அது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதில்ல, அதனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் தக்காளி. அதுக்கு முன்னாடி தக்காளி போட மாட்டோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணது தக்காளி. இதை அப்புறம் நல்லா ஃபைனாக நல்லா சாப் பண்ணி எடுத்துருவேன். ஏன்னா ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க. இது கறி லீவ்ஸும் நம்ம சின்னதாக நல்லா அப்படி
சாப் ஆனால் உள்ளே போயிடும்ல. எதுல எல்லாம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ண முடியுமோ அதில் இப்போ எக் ஆம்லேட் போட்டாலும் அதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுவேன். ஒரு கட்லட் செய்தாலும் அதில் என்ன ஃபுட்டு செய்தாலும் அதில் வந்து மேக்ஸிமம் இது பண்ணிடுவேன். இல்லை கறி லீவ்ஸ் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், துவையலும் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் சாப்பிடுவோம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இதில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் என்னன்னு சொல்லும்போது முளை கட்டின பச்சைப்பயிறு அதுதான் இதில் மெயினாக போடும். அதுக்கு கூட இதில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சாட் மசாலா, கொஞ்சம் ஆலிவ் ஆயில், சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சாப்பிட்டீங்கன்னா இந்த சாலட் ரெடி ஆயிடும். நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டேவும் இதே போல் ஒரு ஹேர் க்ரோத் வீடியோ உங்களுக்கு வந்து வீக்லி வந்து ஒரு ஹேர் க்ரோத் வீடியோஸ் நான் உங்களுக்கு போட்டுகிட்டே இருக்கேன். என் பொண்ணுக்கு என்ன மாதிரி இன்டேக் கொடுக்குறேன், நான் என்ன மாதிரி இன்டேக் எடுத்துகிறேன், ஹேர் க்ரோத்துக்கு வேறு என்ன வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம சாப்பிட்டு நம்ம ஹேரை ஹெல்த்தியாக க்ரோ பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு போட்டுகிட்டே இருக்கேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி என்ன மாதிரி உங்களுக்கு வந்து டிப்ஸ் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் நான் அந்த மாதிரி உங்களுக்கு போடுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய வந்து பிள்ளைங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா போட்டிருக்கேன். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட சப்போர்ட்டிங் எனக்கு எப்போவுமே தேவை. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டு நம்மளும் நம்ம ஹேரும் நம்மளே ஹெல்த்தியாக வச்சுக்கோ. இது வந்து பின்ன இந்த சேலட் வந்து வெயிட் லாஸும் ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. அதனால் நான் மேக்ஸிமம் ஒன் டே விட்டு விட்டு இப்போ சாப்பிட்டுட்ருக்கேன். பிள்ளைக்கு வந்து பால் கொடுக்குறனால இது வந்து மில்க் இன்க்ரீஸ் ஆகும். பச்சை பயிறு வந்து மில்க் இன்க்ரீஸுக்கும் உதவும். பிடிச்சனா லைக் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.